Hi everyone, ஹெல்த்தியான கப் கேக் கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 20 நிமிஷம் போதும் இந்த கப் கேக் செய்கிறதுக்கு. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் டீ குடிக்கிற கப் இல்லைனா வேறு ஏதாவது இந்த மாதிரி செராமிக் கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லையா இந்த மாதிரி ஸ்டீல் கிளாஸ் கூட செய்யலாம். இதில் நான் 4 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 5 பிஞ்ச் மாதிரி பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட்டி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதுலேயே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் இதில் சேர்த்துக்கிறேன். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் இந்த பதத்தில் இருந்தால் ஓகே, போதுமானது. கப் சைஸ் ஏற்ற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏதாவது டார்க் சாக்லேட்ஸ் இல்லைனா கேட்பரி டைரி மில்க் இதில் நான் சும்மா டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி லைனாக மக் வச்சுட்டு 1 by 1 போட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிஞ்சிடும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மைதா மாவு கூட இதில் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பட் கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தினால இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் இல்லை பேனில் ஸ்டாண்ட் வச்சு பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த மக் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். இதோடைய இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கண்டென்ஸ்ட் மில்க், வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த கப் கேக் ரெடி ஆகிறதுக்கு. நான் இதில் ஹெர்ஷி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சருக்காக. உங்கள் கிட்ஸ்க்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பாஞ்சியாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது இந்த கேக். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.